ஓகே, நான் வந்து ஸ்லிம் எல்லாம் கிடையாது. ஸோ எனக்கே வந்து நான் வந்து 9 ப்ளீட்ஸ் வச்சு இன்னைக்கு சாரீ எப்படி ப்ரீ ப்ளீட் பண்றதுன்னு சொல்லி தர போறேன். சாரீ வந்து ப்ரீ ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம எந்த சைடு பின் மார்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளீட் வரும். ஸோ இது வந்து அக்கார்டிங் டு யோர் ரெக்குவயர்மெண்ட் நீங்கள் எவ்வளோ பெருசு வேணால் வச்சுக்கலாம். சின்னதாக வேணும்னா சின்னதாக வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் பெருசாக வேணும், எனக்கு சைடெல்லாம் நல்லா கவர் ஆகணும்னா நல்லா பெருசாகவே வச்சுக்கலாம். டேபிளில் இப்படி பிளேஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ளீட் எனக்கு தேவையான இதுக்கு மெஷர் பண்ணிவிட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு லைன் வந்துடும். ஓகே, ஸோ இந்த லைனோட இந்த சைடு ஆஃப் த ஃபேப்ரிக்கை கொண்டு வந்து இந்த சைடும் ஒரு லைன். ஓகே, ஸோ நான் இதே மாதிரி 4 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ண போறேன் டு அச்சீவ் 9 ப்ளீட்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்னோட பல்லு ப்ளீட்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லா இந்த லைன் தெரிஞ்சிருச்சு. இந்த லைன்ஸை வந்து கைட்லைன்ஸாக யூஸ் பண்ணி நான் வந்து ப்ளீட்ஸ் எடுக்க போகிறேன். ஆட் நம்பர்ஸை மட்டும் இப்போ நம்ம பிஞ்சிங் மெத்தடில் ஜாயின் பண்ண போகிறோம். 1 எடுத்துக்கிறேன், 2 விட்டுடுறேன், 3 ஜாயின் பண்ணிக்கிறேன், 4 விட்டுடுறேன், 5 ஜாயின் பண்ணிக்கிறேன், 6 விட்டுடுறேன், 7 ஜாயின் பண்ணிக்கிறேன், 8 விட்டுட்டு 9, 10 விட்டுட்டு 11, 12 விட்டுட்டு 13, 14 விட்டுட்டு 15 and 16 விட்டுட்டு 17. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ளீட்டோட. ஸோ ஒரு சைடு ஆஃப் த ப்ளீட் வந்து இப்படி ஃபேஸ் ஆகிருக்கணும் அண்ட் இன்னொரு சைடு இந்த பக்கம் ஃபேஸ் ஆகிருக்கணும். நமக்கு வந்து 9 ப்ளீட்ஸ் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9. அப்படியே இது வரைக்கும் நம்மளோட ஷோல்டர்ல மார்க் பண்ணோம் இல்லையா பின், அந்த அளவு வரைக்கும் இதே மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்துக்கணும். இந்த சாரீ பெக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 9 ப்ளீட்ஸும் பின் பண்ணிருக்கோமான்னு கவுண்ட் பண்ணிட்டு பின் பண்ணுங்க. இந்த 1 விட்டுட்டீங்கன்னா கூட அது இந்த சைடு எக்ஸ்ட்ரா மாதிரி வந்துடும். பல்லு ப்ளீட்ஸ் ஓவர். இப்போ வந்து சென்டர் ப்ளீட்ஸ் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஹிப்பை சுத்தி ஒரு பின்னு குத்தணும் இல்லையா, இந்த பின்ல இருந்து இந்த பின் வரைக்கும் சென்டர் ப்ளீட்ஸோட பிளேஸ். நீங்க வந்து கொஞ்சம் குண்டா இருக்கீங்கன்னா கொஞ்சம் பெருசா எடுத்துக்கோங்க ப்ளீட்ஸ். ஏன்னா நீங்க வந்து சின்னதா எடுத்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய சைஸா வந்துடும். நீங்க அகைன் அதை ஹிப்ல இன்சர்ட் பண்ணும் போது இன்னும் ரொம்ப ஆடா இருக்கும். இதே நீங்க ஸ்லிம்மா இருக்கீங்கன்னா நல்லா சின்னதா எடுத்துக்கலாம். இந்த பின் நம்ம குத்திருக்கோம் இல்லையா, அந்த பின்னை ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல இருந்து ப்ளீட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ கடைசி ப்ளீட் வரும்போது இந்த ப்ளீட்டை நீங்க கொஞ்சம் பெருசாவே விட்டுக்கலாம். ஓகே, இந்த பின் இங்க வந்து ஃபினிஷ் ஆகணும். ஸோ இந்த சைடு இருக்க பின் வந்து டுவர்ட்ஸ் யுவர் லெஃப்ட் இருக்கணும் அண்ட் இந்த சைடு எண்டிங் வந்து டுவர்ட்ஸ் யுவர் ரைட் இருக்கணும். ஓகே, அண்ட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மற்ற ப்ளீட்ஸ் எல்லாம் விட நான் இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை கொஞ்சம் பெருசா வச்சிருக்கேன். மற்ற ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் விட இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் கொஞ்சம் பெருசா வச்சிருக்கேன். ஏன்னா நீங்க ஹிப்பை சுத்தி கட்டும் போது கொஞ்சம் லைட்டா விலகும், அதோ அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து பெருசா விட்டுருக்கும். இப்போ நீங்க இதை பின் பண்ணும் போதே லைட்டா கொஞ்சம் கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு பின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கைட்லைனா வச்சுட்டு கீழே ஃபுல்லா நான் வந்து இதே லென்த்துக்கு பின் பண்ண போறேன். ஸோ இதே மாதிரி தான் வந்து ஃபுல்லா ப்ளீட் பண்ணணும். எப்படி கிளிப் பண்ணிருக்கேன். இதே வந்து நீங்க நெட் போட்டும் தைரியமா அயர்ன் பண்ணிக்கலாம்.
ஸோ செஸ்ட் ப்ளீட்ஸ் அயன் பண்ணுறதுக்கு ஷோல்டர் ப்ளீட்டில் பின் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஏரியா இங்கே வச்சுட்டு டேபிளோட ஒரு கிளிப் போட்டுக்கோங்க. லாஸ்ட் ப்ளீட்டை வந்து க்ராஸாக வச்சுக்கோங்க. நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது மேலே இப்போது அயன் பண்ணணும். செஸ்ட் ப்ளீட்ஸ் ஒன்ஸ் ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அது அதே ஷேப்பில் தான் இருக்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் உங்களோட செஸ்ட் சைஸ் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ளீட்ஸ் இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 15 inches வச்சுக்கிறேன். இதெல்லாம் ஈவன் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை லிஃப்ட் பண்ணிவிட்டு ஹேண்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே இப்படி கொண்டு வரணும். ஸோ இது வந்து நம்ம இந்த பின் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா செஸ்ட் ப்ளீட்ஸுக்குன்னு, அந்த இடம் வரைக்கும் நம்ம இதை ஓப்பன் பண்ணி அயன் பண்ணணும். பியூட்டிஃபுல்லாக அயன் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சென்டர் ப்ளீட்ஸையும் அயன் பண்ணணும். பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாக்ஸ் ஃபோல்டிங்கோட லிங்க் வந்து நான் கீழே டேக் பண்ணுறேன். செகண்ட் பின் வரைக்கும் வச்சுட்டு கீழே இருக்க பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். வேறு எந்த பின்னும் ரிமூவ் பண்ணணும்னு இல்லை. இதை நான் ட்ரேப் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைனல் லுக்கும் அட்டாச் பண்ணுறேன். அவ்வளோதான், சாரீ வந்து ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எல்லா ஒகேஷனுக்கும் நீங்கள் ஈஸியாக 2 minutesல ட்ரேப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ப்ளீட்டிங்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.